சத்குரு மகா குரு யோக குருவே சரணம். எம்பெருமான் திருத்தாள் போற்றி. எல்லாமல்ல எம்பெருமானாக விளங்குகிற அகத்திய பெருமானுடைய திருத்தாளை வணங்கிக் கொண்டு அருள்தரும் ஞானம் தருகிற அன்னை செம்பவி அம்மையை வணங்கிக் கொண்டு பஞ்சசபையிலே ஒன்றாக விளங்குகிற சிற்சபையில் நடனமாடிக்கொண்டிருக்கிற எம்பெருமான் கூத்தனை வணங்கிக் கொண்டு அரங்கன் பள்ளி கொண்ட திசை நோக்கி வணங்கியவாறு இந்த தைப்பொங்கல் தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் சமர்ப்பித்துக் கொள்கிறேன். என்னில் சிறந்தவர்கள், என்னில் உயர்ந்தவர்கள், என்னை விட ஞானத்தில் ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க, என்னை விட கற்றவர்கள், என்னை விட ஞானத்தில் கூடியவர்கள் பல பேர் இந்த மண்ணில் வாழ்றாங்க. அப்படியே பிராட்டி சொன்னது போல கற்றது கைமண் அளவு அப்படிம்பாங்க. அந்த கற்றது கைமண் அளவு என்கிற அந்த வார்த்தைக்கு ஏற்றவாறு எனக்கு தெரிந்த இந்த மாதத்தின் சிறப்பை இந்த ஒலிநாடாவின் மூலமாக உங்களுக்கு சமர்ப்பித்துக் கொள்கிறேன். பிரபஞ்சம் பஞ்சபூதங்கள், பஞ்சேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் இதனால் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. இந்த உலகத்தினுடைய படைப்பை சொல்லுகிற பொழுது கதிர் வெடித்து பிளந்து விட, கடல் கொதித்து சூடாற்ற இந்த பிரபஞ்சம் தோன்றியதாக சொல்லப்படுகிறது. சூரியனிலிருந்து விழுந்த ஒரு சில தூண்டுகள் தான் இந்த பூமின்னு சொல்றாங்க. இது இனப்பெருக்கம், நாகரிகம், கலாச்சாரம், பண்பாடு இதெல்லாம் எவ்வாறு தோன்றியதுன்னு நமக்கு முன்னோர்கள் காலத்துல தான் தெரியும். ஆனா இந்த காலத்தினுடைய அளவுல மொழி சிறப்பு, ஓசை, சப்தம், மேளங்கள், கீர்த்தனைகள் இவ்வாறு தமிழுக்கு பல பெருமைகளை அவருடைய முன்னோர்களும் ஞானிகளும் செய்திருக்கிறாங்க. ஆண்டாள் திருப்பாவை, மணிவாச பெருமானுடைய திருவம்பாவை, அபிராமிப்பட்டுடைய 108 அபிராமிந்தாதி பாடல், 12 புராணங்கள், 8ஆம் திருமுறையாக உள்ள சிவபுராணங்கள் இதெல்லாம் தமிழுக்கு ஏற்றத்தை கொடுத்திருக்கு இல்லையா? இந்த தமிழ் மொழி எவ்வாறு தோன்றியதுன்னா இந்த தை மாசம் தான் தோன்றியதுன்னு சில புராணங்கள் சொல்லுது. அதான் இந்த தை மாதத்தை தமிழர் திருநாள் என்று, தமிழ் அறிந்த திருநாள், தமிழ் அறிந்த திருநாள், அதான் தமிழர் திருநாள் இதை நம்ம சொல்றோம். என்னுடைய கருத்து உண்மையாதான். இந்த மொழி செம்மையான மொழி, பல யுகங்களை கடந்த மொழி அப்படின்னு சொல்றாங்க. அதுல மொழியுடைய சிறப்பை சொல்லுகிற பொழுது சில ஆராய்ச்சியாளர்கள் சொன்னாங்க, தென்னாப்பிரிக்காவில் தமிழ் தோன்றியதாக கூட வரலாறு இருக்குன்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு உண்மை எனக்கு தெரியல. கருப்பனின மக்கள் சொல்லக்கூடிய கருப்பன மக்கள் தமிழ் மொழி போல தோன்றியது, அவரோட சத்தத்தை கொண்டுதான், அந்த ஓசையை கொண்டுதான் அந்த மொழியை சிறப்பிச்சாலும் சொல்றாங்க. ஆனா நம்முடைய கலாச்சாரத்தின்படி, நம்முடைய ஆய்வு நூலின்படி லெமோரியா கண்டம்னு சொல்லக்கூடிய குமரி கண்டத்துல முதல் தமிழ் சங்கம் தோன்றியதாக சொல்லப்படுது. லெமோரியா கண்டம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த மொழி தோன்றியதாகவும், கிமு 3000 ஆண்டு, கிறிஸ்து பிறப்பதற்கு 3000 ஆண்டுக்கு முன்பாலே தமிழ் மொழி தோன்றியதாக வரலாறுகள் சொல்லுது. இன்றைக்கு கன்னியாகுமரியிலிருந்து ஒரு 6 கிலோமீட்டர் போனா துவாரகாபதினு ஊர் இருக்கு. துவாரகாபதினு பேரு, தென் துவாராயின்னு பேரு. அங்கே கண்ணனுக்கு ஒரு பெரிய பள்ளி கொண்ட சேனை சேத்திரம் இருக்கு. அற்புதமான திருச்சேத்திரம். வாழ்க்கையில் ஒரு முறை போய் பாருங்க. துவாரகாபதினு பேரு, தென் துவாராயின்னு பேரு. சுனாமி வருகிற பொழுது நான் சுசீந்திரத்துல சமய சொற்பொழி ஆற்றி நான் அங்கதான் இருந்தேன். இதே மார்கழி மாசம் இங்க இருக்கும்போது சுனாமி வந்த பொழுது நான் அந்த இடத்துல போய் பார்த்தேன். பல நிகழ்வு மறக்க முடியாதது, இருந்தாலும் சிறப்பு அங்க என்னன்னா, அந்த கோயிலுடைய மண் மூடிடுச்சு. அங்க ஒரு விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருந்த விளக்கு மாதிரி தூள் மறையாம அந்த விளக்கு மூடாம இருந்தது. அந்த விளக்கை வச்சுதான் அந்த கோயிலுடைய ஸ்கெட்சை திரும்ப மணலை வச்சு தோண்டி இப்ப அந்த கோயில
குமரேசன்கிற ஐயா கன்னியாகுமரியில் இருக்கிறாங்க. அந்த ஐயா அந்த கோயிலை விரிவுபடுத்தி ஒரு பெரிய கோயிலா புதுப்பிச்சிருக்கிறாங்க. அந்த கோயிலுக்கு பின்புறம் அந்த கடல் அலையை பார்த்தீங்கன்னா, கடல் அலை வந்து போன பிற்பாடு அந்த நதிக்கரைன்னு சொல்ற மாதிரி கடற்கரை, அதுதான் கொஞ்சம் நதிக்கரை மாதிரியாவது அந்த அந்த அட்மாஸ்பியர் இருக்கும். அந்த கடற்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல உள்வாங்கின அந்த வீடுகள், அந்த தெருக்கள், அந்த அந்த வீட்டுக்கு உண்டான ஆதாரம் சொல்லக்கூடிய வானங்கள், ஃபவுண்டேஷன்ஸ் இதெல்லாம் இப்பவும் இருக்கு. அங்க போய் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. அதான் லெமோரியா கண்ட தமிழ் தோன்றிய இடம்னு சொல்றாங்க. கடல் கொண்ட தென்னாடு அப்படின்னு அந்த இன்னொரு பேரும் இருக்கு. முதல் தமிழ் சங்கம் அங்க இருக்கு. இரண்டாவது தமிழ் சங்கம் நாங்க வாழ்ற மண்ணுல, இந்த புதிய மலையில, இந்த ஞானம் பெற்ற திருமலையில, திரிகுடாதளபதி வாழ்கிற இந்த மலையில, அன்னை செல்பவல்லி வாழ்கிற இந்த மலையில, பரதேசி புலவ அகசியர் வாழக்கூடிய இந்த மலையில இரண்டாம் தமிழ் சங்கம் இருந்ததாக வரலாற்று சொல்லுது. முதல் சங்கம், இரண்டாவது சங்கம், மூன்றாவது தமிழ் சங்கம் தான் மதுரையில நிறைவு பெற்றதாக சொல்லப்படுகிறதால கவிஞரோட ஒரு படலே படல் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே நதியில் விளையாடி குடியில் தலை சீவின்னு அந்த பாட்டை ஆரம்பிச்சிருப்பாரு. அதுபோல தமிழுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய மண்ணு நம்ம மண்ணு. இந்திய திருநாட்டில் முதல் மொழியே தமிழ் மொழி தான் தோன்றியதுன்னு பெரிய பெரிய ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. தமிழ் மொழி தோற்றுவிக்கப்பட்ட மாதமும் நாளும் இந்த நாள் தான். மார்கழி மாதம் அகத்திய பெருமான் ஆயிரத்தில் பிறந்திருக்கிறாரு. திருவாதிரையில எம்பெருமான் சிவன் பிறந்திருக்காரு. வைகுண்ட பரமபத வாசல் திறக்கப்பட்டிருக்கு. ஆண்டாள் கோயிலாச்சார் தமிழ் பாடிய மாதம், திருவம்பாவை பாடிய மாதம். இந்த மாதத்துக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு. பீடுடை மாதம்னு பேரு, பீடுடை மாதம் அதனிலும் சிறப்பு. ஆடி முதல் தை வரைக்கும் தேவர்களுக்கு இரவு பொழுதாக சொல்லப்பட்டிருக்கு. தை மாசம் மகர ராசியில் சூரியன் உட்காரக்கூடிய நாள் தான் தேவர்களும் தெய்வம் முடித்துக் கொள்ளுகிற நாள் அப்படின்னு சொல்லுது. இது புராணங்கள் சொல்றது உண்மையாதான். அப்போ இந்த மார்கழி மாசத்துல சிறப்பு என்ன அப்படின்னா, காலை 4 மணிக்கு எழுந்திரிச்சு எல்லா பேரையும் பாசனம் பாடுவாங்க, தேவரம் பாடுவாங்க, திருப்பணி சேர்ப்பார்கள். பெரிய பெரிய அருள்திறங்கள் எல்லாம் அந்த மார்கழி மாசம் தான் விழாக்கள் கொண்டாடப்படுது. அதன்படி இந்த தை மாதம் மகராசி சூரியனுக்கார பொழுது ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி இந்த 3 மாசமும் இந்த பூமியில வெயில் அதிகமா படாது. வெயில் படாததுக்கு காரணம் சூரியன் வந்து சரியா தெரியாது. சூரியன் என்பவன் உயிர் கொடுப்பவன். சூரியனுடைய வெப்பம் எவ்வளவு இந்த பூமியில தாங்கப்படுதோ அவ்வளவு பயிர் பச்சைகள் செலுத்துள்ளன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. நமக்கு கிடைக்கக்கூடிய உயிர் எங்கிறது தான் சூரியன்றது தான் வருது. அப்ப இந்த பூமியை தை, மாசி, பங்குனி, சித்திரை இந்த 4 மாசமும் வெயில் அதிகமா இருக்கும். அந்த வருகிற சூரியனை, அந்த உயிரை, அந்த உயிரார்ந்த பொருளை ஒரு கடவுளாக பாவித்து பஞ்சபூதங்களுக்கு ஒன்றாக விளங்குகிற அக்னியாக பாவித்து நம்முடைய முன்னோர்கள் தெய்வம் வருகிற மாதம் இந்த மாதத்தை சொன்னாங்க. தேவர்கள் எல்லாம் தூங்கிவிட்டு முடிக்கக்கூடிய காலம் சொன்னாங்க. அதாவது விழித்து வரக்கூடிய காலங்கள். அந்த காலத்தில் நம்மளும் ஒரே மனதோட, ஒரே நற்சிந்தனையோட வீடுகளையும் வாசல்களையும் பெருக்கி கோலமிட்டு சூரியனுடைய வருகைக்காக காத்திருந்து தை பொங்கல் சொல்லக்கூடிய இந்த பொங்கல் நாளில் மண்பானை, பனை ஓலை, குத்தின சம்பாரிசி. இதுக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னா, அருந்து வரக்கூடிய கொதித்து வரக்கூடிய நீர் நம்ம குதிச்சத்து நிறைய கொடுக்குங்க. ஓசோன் படத்தை ரொம்ப அதாவது சுத்தமாக்குன்னு சொல்றாங்க. அது மாதிரி ஓலையில் வரக்கூடிய நெருப்புக்கு வந்து ஆகர்ஷணம் சொல்லக்கூடிய ஆகர்ஷணம் அதிகம். ஒரு யாகம் பண்ண என்ன ஆகர்ஷணம் கிடைக்குமோ அது போல பனவரையாக இருக்கப்பட்ட அந்த அடுப்பிலிருந்து வரக்கூடியது ஒரு யாகம், அதுக்கு சமமானது நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதுபோல இந்த தை மாதம் அப்படிங்கிறது தெய்வம் விழித்துக் கொள்ளக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாம். அது மாத்திரமல்ல, நான் சொன்னது போல இந்த மண்ணுக்கு தேவர்கள் எல்லாம் உறங்கி எழக்கூடிய நாள் இந்த தை மாதம். தை மாசத்தில் மகர மாசத்தில் சிறுவக்காரர்கள் பொழுது எதை வேண்டி இந்த தெய்வத்தை நாம் வணங்குகிறோமோ அந்த தெய்வம் நம்முடைய கண்ணுக்கு புலப்படும். அது மாத்திரமல்ல, தென்குலத்தார்கள், தென்னாட்டவர்கள் இந்த தை மாதம் இரவு காலங்களில் 6 மணிக்கு மேல நம்முடைய முன்னோர்களுக்கெல்லாம் அவருக்கு பிடித்தமான உடை, உணவு,
எதை சாப்பிட்டாலும் அதெல்லாம் கொடுத்து அந்த முன்னோர்களை வழிபாடு செய்வாங்க. ஏன் அப்படின்னா, முன்னோர்கள் நம்ம குடும்பத்தில் வாழ்ந்தவர்கள் புண்ணியவானாக இருந்து தெய்வத்தன்மையாக இருந்து அவர்கள் இறந்து போனால் இந்த மண்ணுக்கிற தெய்வத்தோடு அவங்களும் வருவாங்க, நம்மளை எல்லாம் பார்ப்பாங்க. அவர்கள் யார் மீது விருப்பம் கொள்கிறாரோ அவர்கள் மீது அருள் வந்து அந்த மக்களுக்கு வேண்டிய நன்மையெல்லாம் சொல்வாங்கங்கிறது ஒரு கண்கண்ட உண்மையாக சொல்லப்பட்டிருக்கு. எங்கள் மாவட்டத்தில் இருந்து நடந்துகிட்டு இருக்கு. சேலை திரும்பி வச்சு கும்பிடுறது, சிலவர்கள் குருமார்களை கும்பிடுறது, சிலவர்கள் சமாதி கும்பிடுறது. ஏன்னா இந்த இந்த நாளில் தான் ஆன்மாக்களும் தெய்வம் உயிர் பெற்று வரும். இந்த நாளில் தர்மங்கள், தவங்கள், ஞானங்கள் பிறருக்கு உண்டான மாதமும் குறிப்பாக சபரிமலை ஐயப்பன் மகர ஜோதி சொல்லக்கூடிய ஜோதி வடிவமாக வரக்கூடிய ஒளிக்கடவுள் ஒருத்தான். சரிதானா? அரிக்கும் அருணுக்கும் பிறந்த ஞான புத்திரம், சபரிக்கு மோட்சம் கொடுத்த இடம். அந்த சபரிமலையில மகர ஜோதியாக நாம் ஐயப்பனை வழிபாடு கொள்ளக்கூடிய மாதம் இந்த மாதம் தான். ஏன்னா தெய்வங்கள் மண்ணுக்கு வருவது ஒளி வடிவமாகத்தான் வருங்கிறது நம்ம முன்னோர்கள் உழைத்து இருக்கிறாங்க. அந்த காலத்துல தீபம் ஏற்றி நமஸ்காரம் பண்றது, ஆர்த்தி காமிக்கிறதெல்லாம் அக்னியே முதல் தெய்வம் அப்படிங்கிறத பறைசாற்றி இருக்கிறாங்க. அதில் இந்த மகர மாசத்தினுடைய சிறப்புல நான் சொல்லியிருக்கிறேன். நிறைய சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு என்னுடைய அறிவுக்கு ஏற்றியவரை நான் பார்க்கிற பொழுது, நான் படித்த படிப்புக்கு நான் பார்க்கிற பொழுது, இறைவனை வணங்குவதற்கும் இறைவனோடு ஐக்கியப்படுவதற்கும் இறைவன் நம்மளோடு வருவதற்கும் நம்ம புண்ணியம் பண்ணியிருந்தா போறாங்க. முன்னோர்கள் புண்ணியம் பண்ணியிருக்கணும். அந்த தெய்வம் நம்மகிட்ட வந்து இறங்கணும், பேசணும். அந்த தெய்வம் உங்களோட வந்து இறங்கும், உங்களோட வந்து பேசணும். இந்த மார்கழி மாதம் முடிந்து தை மாதம் வருகிற மகர மாதத்தில் உங்களுடைய பக்தியும் சிரத்தையும் சரியாக இருந்தால் தெய்வம் உங்களோடு வந்து பேசும். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒவ்வொரு தெய்வம் இருக்கு. மனிதன் தெய்வ ரூபாயானு சொல்லியிருக்காங்களா? நம்ம எதை பார்க்கிறோமோ அதுதான் தெய்வம். நீங்க அன்பா பாருங்க, எல்லாரும் அன்பாவே இருப்பாங்க. இங்க கோபமா பேசுங்க, அவங்க கோபமா தான் இருப்பாங்க. ஒரு சோகமான மனிதனை பாருங்க, நம்மளும் சோகமாயிருவோம். ஒரு அன்பான மனிதனை பாருங்க, நம்மளும் அன்பாயிருவோம். ஒரு மகிழ்ச்சியான மனிதனை பாருங்க, நம்மளும் மகிழ்ச்சியாயிருவோம். மனம் அது செம்மையானால் மந்திரம் வேண்டாமே அரசியல் சொல்லும். உங்களுடைய மனதை நீங்கள் எவ்வாறு வைத்துக் கொள்கிறீர்களோ அதுபோலதான் உங்களிடம் வரக்கூடிய தெய்வங்கள், உங்களிடம் வரக்கூடிய ஞானங்கள், உங்களிடம் வரக்கூடிய செல்வங்கள் எல்லாமே. அதனால மனதை இறைவன் நமக்கு கொடுத்த மகிழ்ச்சி உள்ளதுதான். இதுக்கு நம்ம மகிழ்ச்சி அடையலாம் நினைங்க. அந்த மகிழ்ச்சி ஒழுங்காக இருந்து ஒழுங்காக நம்ம சென்றா இறைவன் நம்மளை படிப்படியா மேல உயர்த்துவாங்கிறது என்னுடைய அனுபவம். அதாவது மகிழ்ச்சிக்கும் வாழ்க்கைக்கும் பணம் ஒரு பொருட்டே அல்ல. நான் தெரிஞ்சுக்கிட்ட உண்மை. பணம் தேவைதான், பணம் தேவைதான். நான் தெரிஞ்சுக்கலாம், பணம் மகிழ்ச்சி தராது. அந்த பணத்தின் மூலமா வருகிற வருவாய், நம்ம உண்ணுவது, உறங்குவது, எழுப்புவது, நடப்பது, பக்தி சிரத்தை, இன்னைக்கு நமக்கு தான் கொடுத்துருக்கான் இறைவன். மகிழ்ச்சியா இருந்து பாருங்க. நம்மகிட்ட நியாயமும் சிரத்தைகளும் நம்மளுடைய தொழிலும் நியாயமா இருக்கும். அதில் வரக்கூடிய வருவாயை கொண்டு நம்ம மகிழ்ச்சியா வாழலாம். நோக்கம் என்னுடையது, ஆக்கம் அவனுடையது. நான் எண்ணுவது என் செயல், அந்த செயலை நிவர்த்தியாக்கிற இறைவன் செயல். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விதியின் மூலமாக, வினையின் மூலமாக என்ன செல்வம், என்ன செல்வாக்கு, என்ன மகிழ்ச்சிங்கிறது இறைவன் நம்மளுக்கு கொடுத்துருவோம். ஆனா அந்த இறைவனை நம்ம பார்க்கிற பொழுதே, இறைவா எனக்கு இனியான ஒரு மகிழ்ச்சியான காலகட்டத்தை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க, அறிவை கொடுங்க, மனிதனை உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த தன்மையை கொடுங்க அப்படின்னு வேண்டணும். இயற்கையை வேண்டணும். இயற்கையை தான் முதல் கடவுள். இந்த இயற்கையை நம்ம வாழ வைக்க நல்ல காற்று, நல்ல மரம், நல்ல மனிதர்கள், நல்ல பயிர், நல்ல பச்சை, நல்ல உணவு, இது வேணும். எங்கள் பக்கத்துல புதியமலை பக்கத்துல இருக்கு, மரங்கள் சூழ்ந்த இடம், தெற்கிட்டு வயல் சூழ்ந்த இடம், கிழக்கிட்டு நதியும் குளம் சூழ்ந்த இடம். இது ஒரு அற்புதமான புண்ணிய சேத்திரம். இந்த புண்ணிய சேத்திரத்தான் இடைச்சங்கம் என்று சொல்லக்கூடிய தமிழ் சங்கம் இருந்தது. மார்கழி மாதத்தில் தான் அந்த தமிழை சூடியாக்கி சூடியில் இருக்கப்பட்ட இலக்கணங்கள், இதிகாசங்களை எல்லாம் அகத்திய பெருமான் தன்னுடைய மாணவர்களுக்கு போதித்ததாக இங்கே சொல்லப்பட்டிருக்கு. தமிழ் தோன்றிய மாதமும் தை மாதம் தான். அதான்
தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள், தமிழ் தோன்றிய வாழ்த்துக்கள் பேரு. மகர மாசத்தில் பொங்கலை ஒட்டியும் இந்த தமிழை ஒட்டியும் வருகிற இந்த நாளில் தமிழர் திருநாளாகவும் தைப்பொங்கல் திருநாளாக கொண்டாடப்படுற இந்த நாளில் மீண்டும் எல்லாரையும் வணங்கிக் கொண்டு எண்ணம், வாக்கு, புத்தி, செயல் சரியாக இருந்தால் எல்லாமே சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லிக்கொண்டு இந்த இதோடு நிறைவு கொண்டு மீண்டும் ஒரு நல்ல சிந்தனையோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். தை மாதத்தை பற்றி கண்ணதாசன் சொல்றது, மாசிக்கு தாயாக, மாசிக்கு தாயாக, மார்கழிக்கு பெண்ணாக, பேர் குளிக்க வந்த பெட்டகமே தைப்பாவாய். தை மாதத்தை பற்றி ஒரு தைப்பாவன்னு ஒரு கவிதை எழுதினார் கவிஞர். அதில் கடைசியாக அவர் எழுதின வரி இந்த வரி இல்லைன்னா, மாசிக்கு தாயாக, மார்கழிக்கு பெண்ணாக வந்த, பேர் குளிக்க வந்த பெட்டகமே தைப்பாவா என்கிற அந்த கவிதை வரியை சொல்லி, தை மாதம் தெய்வம் மண்ணுக்கு இருக்கக்கூடிய மாதம், இறங்கிய தெய்வத்தை நல்லபடியாக வேண்டிக் கொண்டு சுகம் பெறுவோம், நலம் பெறுவோம் என்று சொல்லி வாழ்த்தை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.